கற்போம், உழைப்போம், உயர்வோம் என்ற வேத மந்திரத்தை மாணவர்கள் மனதிலே பதித்து பணியாற்றி வருகின்ற PA கல்வி நிறுவனங்களின் சார்பில் இங்கு இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தமிழகத்தின் ஒரு தலை சிறந்த கவிஞர், தமிழ்த்தாயின் தவப்புதல்வர், பொள்ளாச்சி மண்ணுக்கு பெருமை சேர்த்த பெருங்கவிஞர் சிற்பி ஐயா அவர்களினுடைய 90வது ஆண்டு நிறைவு பெற்று நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிர்வாகங்களும் கல்வி நிறுவனங்களும் அவருடைய 90வது வயதை ஒரு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த பொள்ளாச்சி மாநகரிலே 2-3 இடங்களில் சிற்பி ஐயா அவர்களினுடைய 90வது ஆண்டு விழா நிறைவாக கொண்டாடப்பட்டு விட்டது. சிற்பி ஐயா அவர்கள் ஒரு சிறிய உடல்நலக் குறைவாக இருந்த காரணத்தினால் அவர் இங்கே வருவதற்கு ஒரு தாமதம் ஏற்பட்டது. தற்பொழுது நம்முடைய அரங்கத்துக்குள் அவர்கள் நுழையவிருக்கின்றார்கள். பல நிர்வாகங்களும் பல கல்லூரிகளும் பல அமைப்புகளும் அவருடைய 90வது ஆண்டு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். வாமனன் அவர்கள் சொன்னதைப் போல ஒவ்வொரு பாராட்டு விழாவிலும் என்னை பாராட்ட வேண்டாம், என்னை பற்றி எல்லோருக்கும் தெரியும், அது புகழ் பாடுகின்ற ஒரு விழாவாக இருக்க வேண்டாம், அது ஒரு பொருள் பதிந்த விழாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு விழாவிற்கும் அவரே ஒரு தலைப்பை கொடுத்து விட்டார். ஒரு விழாவிலே அது வரலாற்று அரங்கம், தமிழிசை சங்கத்திலே அது இசையரங்கம், பொறியியல் கல்லூரியிலே அது அறிவியல் அரங்கம், இப்படி பல நிறுவனங்களுக்கு பல தலைப்புகளை கொடுத்த ஐயா அவர்கள் நம்முடைய கல்லூரியிலே நடக்கின்ற இந்த விழாவிற்கு கலை அரங்கம் என்கின்ற தலைப்பை கொடுக்க வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டிலே இந்த கொங்கு மண்ணிலே என்ன கலைகள் எல்லாம் இருந்தது, அதனுடைய சரித்திரம் என்ன, வரலாறு என்ன, அதை பற்றி கொஞ்சம் மாணவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். அதோடு கூட ஐயா அவர்களுடைய விருப்பம், இங்கே மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சியிலே நம்முடைய பரதநாட்டியம், நாட்டுப்புறக்கலை, இந்த கொங்கு நாட்டுக்கே உரித்தான வள்ளி கும்மி, நமக்கு பக்கத்திலே இருக்கின்ற நீலகிரி மக்களின் படுகர்களுடைய அவர்களுடைய பாரம்பரிய நடனம், இவைகளையெல்லாம் இங்கே அரங்கேற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னதும் அதுவே.
எனவே இப்படி ஒரு மாணவர்களினுடைய மனதை மகிழ்விக்கின்ற, அதே சமயத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கின்ற ஒரு விழாவாக இந்த விழா இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த விழாவை நடத்துகின்றோம். இந்த விழாவிற்கு யார் வந்து பேசினால் சிறப்பாக இருக்கும் என்பதை எண்ணி எல்லா மேடைகளிலும் வீசிக்கொண்டிருக்கின்ற தென்றல் பேசும் பூங்காற்று கவிதாஜ் அவர்களை அழைத்தோம். முத்தமிழறிஞர் கலைஞரினுடைய நெஞ்சத்திலே இடம்பெற்ற கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களை அழைத்திருக்கிறோம். இப்படி ஐயா அவர்களுடைய 90வது ஆண்டு விழாவை ஒரு கலை விழாவாகவே நடத்த வேண்டும் என்பதற்காக இப்படி சிறந்த கலைஞர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு அதிசயம் ஒன்று நடந்திருக்கின்றது. என்னவென்றால், 12 ஆண்டுகளுக்கு முன்பு அருட்செல்வர் ஐயா அவர்கள் இந்த கல்லூரிக்கு வருகை தந்த பொழுது எதேச்சையாக இங்கே முன்னால் அமைந்திருக்கின்ற வித்யா விநாயகரினுடைய முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த முறை ஐயா அவர்கள் தேதி கொடுத்த பிறகு இந்த கோயிலுக்கு 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது. எனவே இந்த கோயிலினுடைய கும்பாபிஷேகமும் இன்றைக்குத்தான் தொடங்கி இருக்கின்றது. அது எப்படி நடந்திருக்கிறது என்றால், கந்தப்பெருமானினுடைய கந்தபுராணத்தை கச்சியப்பர் அவர்கள் எழுதுகின்ற பொழுது காஞ்சியிலே அந்த கந்த கோட்டத்தில் முதலாக அந்த கணபதிக்கு, விநாயகருக்கு அவர் ஒரு கவிதையை, ஒரு பாட்டை எழுதினார். திகட சக்கர செய்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுமே விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் என்று முதலில் அண்ணனுக்கு ஒரு விழா பாட்டெடுத்து விட்டு, பிறகு தம்பி கந்தனுக்கு, பாலசுப்பிரமணியனுக்கு அங்கே அந்த கந்தபுராணம் பாடப்பட்டது. அதை போலவே இன்று அதிகாலையில் இந்த விநாயகருக்கு ஒரு பூஜை செய்யப்பட்டு விட்டு, பிறகு தம்பி சிற்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு விழாவெடுக்கின்ற இந்த ஒரு சந்தர்ப்பம் அநேகமாக ஐயாவுக்கு விழா நடத்தக்கூடிய யாருக்குமே இந்த புண்ணியம், இந்த ஆனந்தம் கிடைத்திருக்காது. அது பிஏ கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கின்றது. மாணிக்க செழியன் இருக்கிறார், எம்ஜிஎம் கல்லூரி உள்ளவர், அவர்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை. இது எங்களுக்கு மட்டும் கிடைத்திருக்கிறது. காரணம், சிற்பி ஐயா அவர்கள் எங்கள் நிறுவனத்தின் மீதும் என் மீதும் வைத்திருக்கின்ற அளவற்ற ஒரு அன்பு. இந்த கல்லூரியை துவங்கிய பொழுது பிஏ பொறியியல் கல்லூரியினுடைய முதலாண்டு துவக்க விழாவிற்கு வந்து இங்கே தன்னுடைய பொற்கரங்களால் அந்த முதலாண்டை துவக்கி வைத்தவர் ஐயா சிற்பி அவர்களும் என்னுடைய குரு ஆறுமுகம் அவர்களும். அவர்கள் ஏற்றி வைத்த விளக்கு பிரகாசமாக இந்த கடந்த 15-16 ஆண்டுகளாக எரிந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற வருகை தந்திருக்கோருக்கு இன்னும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இந்த விழாவில் இது கலை விழாவாகவும் அவரை பாராட்டும் விழாவாக மட்டும் அல்லாமல், அவர் எழுதிய கவிதை, அதாவது முகநூலில் எழுதிய கவிதைகளின் ஒரு தொகுப்பினை ஒரு புத்தகமாகவும் இங்கு வெளியிட வேண்டும் என்று அவர் விரும்பிய காரணத்தினால் கிரண ஊர்வலம் என்கின்ற ஒரு புத்தகத்தை இங்கே வெளியிடுவதற்கும், வாழ்க்கையில் நான் கவிதைகள் எழுதியதில்லை, கதைகள் எழுதியதில்லை, ஆனால் அந்த புத்தகத்தில் என்னுடைய பெயரை பதிப்பாசிரியர் என்று என்னையும் ஆசிரியராக்கி இருக்கிறார் சிற்பி ஐயா அவர்கள். எனவே அந்த புத்தகத்தை பற்றிய அறிமுக உரை நிகழ்த்த வந்திருக்கின்ற சுடர்விழி அவர்களையும் மற்றும் பூபாலன் அவர்களையும், இந்த கல்லூரியினுடைய செயல் அலுவலர் அவர்களையும்
என்னுடைய பெரும் நண்பர் வாமனன் அவர்களையும், ரவி வாமனன் அவர்களையும், நமது நண்பர் தமிழிசை சங்கத்தினுடைய செயலர் சண்முகம் அவர்களையும், உடுமலையின் கல்வி தந்தை RKR அவர்களையும், அம்சப்பிரியன் அவர்களையும், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பொள்ளாச்சியினுடைய ரோட்டரி சங்கம், அரிமா சங்கம், தமிழிசை சங்கம், வாசகர் வட்டம், கம்பன் கழகம் ஆகியவற்றிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்களையும், எமது கல்லூரியினுடைய முதல்வர்களையும், ஆசிரிய உடன்பிறப்புகளையும், இந்திய நாட்டின் எதிர்கால தூண்களாகிய எனதருமை மாணவ கண்மணிகளையும் நான் மீண்டும் முறை வரவேற்று மகிழ்கின்றேன். சிற்பி ஐயா அவர்களுக்கு நான் அறிமுகமாகி ஒரு 45 வருடங்கள் இருக்கும். ஆனால் அதற்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட 60-62 வருடங்களுக்கு முன்னாலேயே சிற்பி என்கின்ற ஒரு மாமனிதர் யார் என்று தெரியாமலேயே அவருடைய கொள்கை தோழர் சி நடராஜன், பொள்ளாச்சிக்காரர், அவர் எனக்கு நான் படித்த கேத்தனூர் பள்ளியிலே எனக்கு கணக்கு வாத்தியார். சிற்பி ஐயா அவர்களுடைய முதல் தொகுப்பான நிலவுப்பூ என்கின்ற புத்தகத்தினுடைய அச்சிடப்படாத ஒரு தொகுப்பினை என் கையிலே கொடுத்து, அவருக்கு என்மேல் எப்பொழுதும் ஒரு பாசம் உண்டு. ஏனென்றால் அவரும் 6 சகோதரிகளுடன் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், நானும் 6 சகோதரிகளுடன் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது அவருக்கு தெரியும். பள்ளியிலே முதல் மாணவன் என்கின்ற காரணத்தினால என்னமோ அந்த நிலவுப்பூ தொகுப்பு என் கையிலே கொடுத்தார். சிற்பி என்கின்றவர் யார் என்று தெரியாது, அந்த நிலவுப்பூவினுடைய கண்டென்ட்ஸ் என்பது என்னென்று தெரியாது. ஆனால் அதை தொடர்ந்து நான் அதை படித்துக்கொண்டே இருப்பேன். அவருடைய அந்த தொகுப்பிலே அதை படித்ததை வைத்துக்கொண்டு அந்த பள்ளி காலங்களிலே நான் பேச்சு போட்டிகளில் பெற்ற பரிசுகள் ஏராளம். அந்த பரிசுகள் எல்லாம் இன்றைக்கு அவருக்கே சமர்ப்பணம். அப்படி 1962-63 இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்றையிலிருந்து என்னுடைய கற்பனையிலே சிற்பி என்கின்ற ஒரு உருவம் ஒன்று நிழலாடிக்கொண்டே இருந்தது. அந்த என்னுடைய ஆசிரியர் திரு நடராஜன் அவர்கள், வேறு எங்கு சென்றாலும் உன்னுடைய பொருளாதாரம் உன்னை ஒரு பொறியியலோ மருத்துவமோ படிக்க இயலாது, பொள்ளாச்சியிலே வந்து நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ படி என்று அழைத்து வந்தார். அங்கேயே டிப்ளமோ படித்தேன். அங்கேயே விரிவுரையாளராக சேர்ந்து பணியாற்றி கொண்டிருந்த பொழுது சிற்பி ஐயா அவர்களுடைய நெருங்கிய நண்பர் மன்னூர் முத்துசாமி என்பவர் இயந்திரவியல் துறை தலைவராக இருந்தார். அவரை பார்ப்பதற்காக முதல் முறை சிற்பி அங்கே வந்த பொழுது என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள், சிற்பி வந்திருக்கிறார், இயந்திரவியல் துறையிலே இருக்கிறார் என்று சொன்னார்கள். நானும் எனது 2 ஆசிரிய நண்பர்களும் ஓடோடி போய் அன்றைக்குத்தான் முதலில் சிற்பியாரை சந்தித்தோம். அந்த சந்தித்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் என்னுடைய இதயத்தின் ஒரு ஓரத்தில் நல்ல சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்றார். இன்றைக்கு வரைக்கும் எங்கேயோ தூரத்தில் இருந்தாலும் அவருடைய புத்தகங்களை எல்லாம் தேடி தேடி படிக்கின்றவன் நான். அந்த புத்தகங்களை எல்லாம் படித்து அந்த புத்தகங்கள் என்னுடைய படுக்கையிலே கிடப்பதை பார்த்து என்னுடைய இல்லத்தரசி கூட என்னை, இந்த புத்தகங்கள் எல்லாம் படுக்கையறையில் இருப்பதாக இருந்தால் உங்கள் படுக்கையறையை மாற்றிக்கொண்டுங்கள் என்று சொன்னதனால் நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பு என் படுக்கையறையை மாற்றிக்கொண்டேன் என்பதை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். எனவே இந்த விழாவிலே சிற்பி ஐயா அவர்கள் இங்கே வந்திருப்பது மீண்டும் எனக்கு ஒரு பழைய நினைவினை கொண்டு வருகின்றது. முதலாக இந்த கட்டிடங்கள், இந்த கல்வி நிறுவனங்களை எல்லாம் நிறுவிய பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அருட்செல்வர் அவர்களை நான் அழைத்தேன். அவர் வருவதற்கு முன்னாலும் சற்றே உடல்நலம் குறைந்து கோவை மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருந்தார்.
இந்த நிகழ்ச்சிக்காக அங்கிருந்து நேராக மருத்துவமனையிலே இருந்து நிகழ்ச்சிக்காக வந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு மீண்டும் மருத்துவமனைக்கே சென்று விட்டார். அதே சூழ்நிலை 12 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றும் ஏற்பட்டு விட்டது. ஐயா அவர்கள் அழைப்புதல் அடிக்க சொல்லிவிட்டார், புத்தகம் பதிப்பிட சொல்லிவிட்டார், புத்தக வெளியீட்டுக்கு யார் என்பதை எல்லாத்தையும் சொல்லி அமர்ந்து விட்டார். கடைசியில் 2 நாட்களுக்கு முன்புதான் சொன்னார்கள், ஐயா கோவை மருத்துவமனையிலே இருக்கிறார் என்று. எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்துவிட்டது. இருந்தாலும் இந்த சக்தியின் மேல் ஒரு நம்பிக்கை உண்டு. அப்பொழுதுதான் திரும்பவும் சொன்னார், செந்திலும் அவருடைய மகன் செந்தில் சொன்னார், எப்படி இருந்தாலும் ஐயா அவர்கள் வந்து விடுவார்கள் என்று. அதை போலவே மீண்டும் இன்றைக்கு நேற்று இரவு மருத்துவமனையிலே இருந்து வந்துவிட்டு இன்றைக்கு அவருடைய உடல்நலம் சற்று குறைவாக இருக்கின்ற நேரத்திலும் இந்த விழாவுக்கு வர வேண்டும், இந்த அவரை நேசிக்கின்ற இந்த ஏழை நண்பனை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் வந்திருக்கிறார். என்னுடைய நன்றிகளை நான் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவருடைய பாத கமலங்களில் என்னுடைய நன்றியினை கண்ணீரால் தான் செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சிற்பி ஐயா அவர்கள் அடிக்கடி கடந்த சில ஆண்டுகளில் அவரோடு அதிகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய உருவாகிட்டு, அவரிடம் ஒவ்வொரு தடவை போய் பேசிக்கொண்டிருந்து விட்டு வரும்போதும் நமக்குள் ஒரு மிகப்பெரிய பாடம் படித்ததைப் போல் இருக்கும். அவரிடம் ஒவ்வொரு முறையும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு வந்தால், ஏதோ ஒரு கல்லூரியில் 1 வருடமோ 2 வருடமோ ஒரு சப்ஜெக்டை படித்ததைப் போல அத்தனை செய்திகளையும் கொட்டி விடுவார். ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக அவர் படித்து 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 சேர்த்து வைத்த கருத்துக்களை எல்லாம் ஒரு சில மணி நேரங்களில் நம்முடைய உள்ளங்களில் வார்த்ததைப் போல வார்த்து வைத்திடக்கூடிய சக்தியை படைத்த மாமனிதர் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் கூட சொன்னார், அவருடைய பழைய மாணவர் பம்பாயிலே மிக உயர்ந்த காவல்துறை அதிகாரியாக இருந்த விவேகானந்தன் என்பவர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், பிரம்மாஸ் அன்ரிலீஸ்ட் என்று. அந்த புத்தகத்தை தமிழ் படுத்த வேண்டும் என்று சொன்னார். அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு வந்து நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஒரு 10-25 பக்கங்கள் படித்து முடிக்க வேண்டி இருக்கின்றது. நான் கற்பனையில் எண்ணி பார்த்தேன், அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த புத்தகத்திலேயே இரத்த துளிகள் எல்லாம் சிதறிய மாதிரி ஒரு சரித்திரம் அது. அதை சிற்பி ஐயா அவர்கள் எப்படி தமிழிலே மொழிபெயர்க்கப் போகிறார், அந்த புத்தகத்தை எப்பொழுது படிக்கப் போகிறோம் என்கின்ற ஆர்வம் எனக்குள் எழுந்திருக்கின்றது. அவர் எழுதிய கிரண ஊர்வலத்தை படித்தேன். அதில் அம்மாவை பற்றி எழுதியிருக்கிறார், தமிழை பற்றி எழுதியிருக்கிறார். முதலில் அம்மாவை பற்றி ஒரு 10 பாடல்கள், கடலில் தமிழை பற்றிய 10 பாடல்கள். அதற்குள்ளேயே இந்த உலகம் முழுவதையும் அடக்கிவிட்டார். எனக்கு தெரிந்தவரை அதுதான். எனவே மீண்டும் ஒரு முறை அவர் இந்த விழாவிற்கு இங்கே வந்து அமர்ந்திருப்பதே எனக்கு சக்தியே, சரஸ்வதி தாயே வந்து அமர்ந்ததைப் போல இருக்கின்றது. எனவே மீண்டும் ஒரு முறை அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் எனது எல்லையற்ற மகிழ்ச்சியும் என்னுடைய குடும்பத்தினருடைய மகிழ்ச்சியும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.